Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம என்ன பார்த்தோம்னா ரிலேஷன்னா என்ன அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் என்ன தொடர்புன்றதை சொன்னோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து பிக் பண்ணி எடுக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு இப்படி ரிலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கான பர்டிகுலர் கண்டிஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வர்றோம். பொதுவாகவே இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம டீட்டெயிலாக தான் பார்த்துட்டு வர்றோம். ஆர்டர் பேர்ஸ் பற்றி பண்ணோம். ஆர்டர் பேர்ஸுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வீடியோஸ் பண்ணோம். ஆர்டர் பேர்ஸ் முடிஞ்ச பிறகு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் பண்ணோம். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸை நம்ம டயக்ராமேட்டிக் வேலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் அதை பண்ணோம். 3 செட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை எப்படி ஃபார்முலா மெத்தடில் கவுண்ட் பண்ணுறது, அதாவது n of a cross b is equal to n of a into n of b, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்த்துட்டே தான் வர்றோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம ரிலேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலேஷனுக்கான டெஃபினேஷன் கொடுத்தோம். ரிலேஷன்னா என்ன அப்படின்னா relation is nothing but a subset of Cartesian product. இது முக்கியமான definition. Relation is nothing but a subset of Cartesian product. இது ஒரு முக்கியமான definition. இந்த definition கூட நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து Cartesian product find out பண்ணி எப்படி ரிலேஷன் சப்செட்னு சொல்றோம்ன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தோம். இப்போ மேத்தமேட்டிக்கலாக 2 செட்டை எடுத்து நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்து அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ரிலேஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ செட் ஏ 3,5, செட் பி 15, 30, 42 2 செட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த 2 செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டயக்ராமேட்டிக் வேல நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டயக்ராமேட்டிக் வேனாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் கார்ட்டீசியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டோடையும் நீங்கள் பேர் பண்ணுவீங்க. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஐடியா. இந்த டயக்ராமேட்டிக் வேல சொல்லணும்னா செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் இது இங்கே இருக்குது 3, 5 செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 15, 30, 42. இதை நான் பேர் பண்ணுறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து 3ஐயும் பேர் பண்ணிடுறேன். 3, 15, 3, 30, 3, 42. செகண்ட் எலிமெண்ட் எடுத்து 3ஐயும் பேர் பண்ணிடுறேன். 5, 15, 5, 30, 5, 42. பாருங்க, 3, 15, 3, 30, 3, 42, 5, 15, 5, 30, 5, 42. திருப்பியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செட் இதுதான் A. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது 3. இதோட இந்த 3 எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 3, 15, 3, 30, 3, 42 முடிஞ்சது. 5 எடுத்துக்கங்க, செகண்ட் எலிமெண்ட் 5, 15, 5, 30, 5, 42. இது 3ஐயும் பேர் பண்ணிருங்க. பேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது செட் ஏ செட் பி இது ரெண்டுக்கும் கிராஸ் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா ரிலேஷன் இஸ் நத்திங் பட் எ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வித் சாட்டிஸ்ஃபை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்டை வச்சு மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரிலேஷன் இஸ் நத்திங் பட் எ சப்செட் ஆஃப் சிபி. சிபினா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ சப்செட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 3 பர்சன்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறாங்க. 3 பர்சன்ஸ். அந்த பர்சன்ஸோட நேம் கீர்த்திகா, அதர்வா, ரித்திகா. இந்த 3 பர்சன்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறாங்க. ஐஸ்கிரீம் ஓனரை மீட் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் ஷாப்போட ஓனர் பேர் சிவபாலன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த 3 பேரும் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் அவர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 3 பேருக்கும் 3 ஃப்ளேவர்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இந்த 3 பேருக்கும் 3 ஃப்ளேவர்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. என்ன ஃப்ளேவர்னா சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச், வெனிலா, இந்த 3 ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவர் வச்சிருக்க ஐஸ்கிரீம் செட் என்னது? ஐஸ்கிரீம் செட் ஐங்கிறது செட் நேம் வச்சுக்கோங்க. சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச், வெனிலா, இது 3யுமே சிவபாலன் அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் வந்து இந்த 3 பேருக்கும் ஐஸ்கிரீம்ஸை கொடுக்குறாரு. இப்போ இந்த 3 பேருமே வந்து ஒவ்வொரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். இந்த 3 பேருமே ஒவ்வொரு 3 பேருக்குமே ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ஃப்ளேவர் பிடிச்சாலும் இன்னும் ஃப்ளேவர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது எனி ஒன் ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் எடுக்கும்போது அவங்க ஒன்று சாக்லேட் எடுக்கலாம், இல்லை பட்டர்ஸ்காட்ச் எடுக்கலாம், இல்லை வெனிலா எடுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளேவராக எடுக்கும்போது எனி டூ அப்படின்னு எடுக்கும்போது ஒரே பர்சன் 2 ஃப்ளேவர் சாப்பிடலாம். ஒன்று சாப்பிட்டது பத்தலை, 2 ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடுவேன்னா அது வந்து சாக்லேட்டா இல்லை பட்டர்ஸ்காட்சா இருக்கலாம், இல்லை பட்டர்ஸ்காட்சா இல்லை வெனிலாவா இருக்கலாம், இல்லை வெனிலா இல்லை சாக்லேட்டா இருக்கலாம். ஸோ 2 ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டாங்க. இன்கேஸ் ஒரே பர்சன் வந்து நான் 3யுமே சாப்பிடுவேன், எனக்கு 3 ஃப்ளேவருமே வேணும், எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரே பர்சன் வந்து 3 ஃப்ளேவர் எடுக்கும்போது அது சாக்லேட், அது பட்டர்ஸ்காட்ச், அது வெனிலா 3ல இருந்து எடுக்க முடியும். அப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது? CBD, ஒரு சாக்லேட், ஒரு பட்டர்ஸ்காட்ச், ஒரு வெனிலா. ஒரு பர்சன் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது? சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச், பட்டர்ஸ்காட்ச், வெனிலா, வெனிலா, சாக்லேட். ஒரு பர்சன் 3 ஐஸ்கிரீமே சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது? சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச், வெனிலா. இது 3யுமே எடுக்க முடியும். இப்போ ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போவாங்க, பட் டாக்டரோட அட்வைஸ் இருக்கும் அவங்களுக்கு. டாக்டரோட அட்வைஸ் என்ன? நீங்கள் ஐஸ்கிரீமே எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஐஸ்கிரீமே எடுத்துக்கிறாமலும் வரலாம். ஸோ அது அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஐஸ்கிரீம் எடுத்தால் சாக்லேட், அந்த செட்டுக்குள்ளே சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச் எல்லாம் இருக்கணும். 2 எடுக்கணும், 3 எடுக்கணும். எதுவுமே எடுக்கலைன்னா அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாமலும் போடலாம். அப்போ ஒரிஜினல் செட் என்னது? இதுதான் ஒரிஜினல் செட், இதுதான் யூனிவர்சல் செட், ஒரிஜினல் செட். ஓகேவா? இந்த ஒரிஜினல் செட்ல இருந்து இந்த ஒரிஜினல் செட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ்ல இருந்து சில எலமெண்ட்ஸை எடுத்து சில செட்டுகளை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு ஒரிஜினல் செட்ல இருந்து சப்செட்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது இப்போ CBVங்கிறது ஒரிஜினல் செட், அதில் நம்ம சிஏ மட்டும் எடுத்து ஒரு செட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், பிஏ மட்டும் எடுத்து ஒரு செட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், விஏ மட்டும் எடுத்து ஒரு செட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2 எடுத்து பண்ணியிருக்கோம், 3 எடுத்து பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் செட்ல இருந்து சில எலிமெண்ட்ஸை எடுத்து தனித்தனி செட்ஸா ஃப்ரேம் பண்றது. இதுக்கு பேர் தான் சப்செட் அப்படிங்கிற கான்செப்ட். சப்செட்ல வந்து எம்டி செட்டும் இருக்கும், அவங்க கொடுத்துருக்க செட்டும் கண்டிப்பா இருக்கும். எம்டி செட்டும் இருக்கும், அவங்க கொடுத்துருக்கிற ஒரிஜினல் செட்டும் இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் சப்செட்டுக்குரிய கான்செப்ட். நீங்க அடிக்கடி சொல்றீங்க, டெஃபினிஷன் சொல்றீங்கல்ல சார், ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்ல, அதுல சப்செட்னா என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒரே செட்டு, ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வச்சு தனித்தனி செட்ஸா சிங்கிள் எலமெண்ட்ஸா எடுத்து, டபுள் எலமெண்ட்ஸா எடுத்து, ட்ரிபிள் எலமெண்ட்ஸா எடுத்து, எலமெண்ட்ஸே இல்லாம எடுத்து ஃப்ரேம் பண்றது தான் சப்செட். ஓகேவா? இதுதான் சப்செட்டுக்குரிய கான்செப்ட். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு செட்டு தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ எ செட். ரிலேஷன் இஸ் ஆல்சோ எ செட். ரெண்டுமே செட்டு தான். அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு செட்டு. அந்த செட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3,15, 3,30, 3,42, 5,15, 5,30, 5,42 மொத்தம் உங்களுக்கு 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 6
எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் எலிமெண்ட்டை ஸ்மால் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பர்சன்ஸுமே செட் ஏக்குள்ள 3,5 தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. செட் பிக்குள்ள 15, 30, 42 தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கும்போது காமனா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காக ஏ கிராஸ் பில இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்மால் ஏனும் செகண்ட் எலிமெண்ட்டை ஸ்மால் பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே, அதாவது ஸ்மால் ஏ வந்து கேபிட்டல் ஏல இருக்கிற ஒன் ஆஃப் தி எலிமெண்டா இருக்கும், ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பில இருக்க ஒன் ஆஃப் தி எலிமெண்டா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். பட் இங்க ரிலேஷன் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, ரிலேஷன் இஸ் நத்திங் பட் எ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஆறுங்கிறது தான் ரிலேஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி ரிலேஷன் இஸ் நத்திங் பட் இன்னொரு டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வித் satisfy ரிலேஷன்ஷிப், ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணக்கூடிய செட் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கிற செட்டு தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரிலேஷன்ஷிப், சாட்டிஸ்ஃபை ரிலேஷன்ஷிப்னா என்ன கண்டிஷன், ரிலேஷன்ஷிப்னா ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு மாமான்னு ஒருத்தவங்களை சொல்றோம்னா அவன் நம்ம அம்மாவுடைய தம்பியா இருக்கணும், நம்ம சித்தப்பான்னு சொல்றோம்னா நம்ம அப்பாவுடைய தம்பியா இருக்கணும். அப்ப கண்டிஷன் என்னது, அம்மாவுடைய தம்பி அம்மாவுடைய அன்னைங்கிறது தான் கண்டிஷன். அந்த கண்டிஷன் இருந்தா அவங்க மாமா, அப்பாவுடைய தம்பி அப்படின்னா சித்தப்பா, அந்த கண்டிஷன் இருந்தா அது அவங்க சித்தப்பா. அப்ப ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். அப்படி என்ன கண்டிஷன் இங்க கொடுத்துருக்காங்கன்னா, B is a multiple of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B is a multiple of A, B is a multiple of A ன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது ஆர்டர் பேர்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பிங்கிறது ஆர்டர் பேர்ஸ்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட். இப்போ 3,15ல அப்ப 3ங்கிறது A, Bங்கிறது 15. அதாவது B is a multiple of A னா இப்ப 15 இருக்குது, 15 வந்து 3 ஓட மல்டிபிளா இருக்கணும். அதாவது B வந்து 15, A வந்து 30. B is a multiple of A னா 15 வந்து 3 ஓட மல்டிபிளா இருந்தா அதை வந்து ஒரு ஒன் ஆஃப் தி எலிமெண்டா நம்ம ரிலேஷனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க 30 இருக்குது, 30 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தான். அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம ரிலேஷனுக்கு எடுத்துக்கலாம். 42 இருக்குது, இது வந்து 3 ஓட மல்டிபிள் தான். அப்ப இதை வந்து நம்ம ரிலேஷனா எடுத்துக்கலாம். 5,15 இருக்குது, 15ங்கிறது 5 ஓட மல்டிபிள் தான். ஸோ இதை வந்து நம்ம ரிலேஷனுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் தி எலிமெண்டா எடுத்துக்கலாம். 5 வந்து 30ங்கிறது 5 ஓட மல்டிபிள் தான். ஸோ 5,30, 30ங்கிறது 5 ஓட மல்டிபிள் தான். இதை நம்ம ரிலேஷன்ல ஒன் ஆஃப் தி எலிமெண்டா நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா 42 இருக்கு, 5,42 இருக்குது. 42ங்கிறது B வேல்யூ, இது வந்து 5 ஓட மல்டிபிள் கிடையாது. B is a multiple of A னா A ல 5 இருக்குது, 42ங்கிறது 5 ஓட மல்டிபிளா இருக்க முடியாது. அப்ப இதை வந்து நம்ம ரிலேஷன்ல எடுக்க முடியாது. அப்ப நம்ம ரிலேஷன்ல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, B is a multiple of A. இதுதான் A, இதுதான் B, இதுதான் A, இதுதான் B, இதுதான் A, இது B, இது A, இது B, இது A, இது B. இதுல ஒவ்வொரு B யோட வேல்யூவும் மல்டிபிள் ஆஃப் A, A யோட மல்டிபிளா தான் இருக்கும். இப்போ 15 is a multiple of 3, 30 is a multiple of 3, 42 is a multiple of 3, 15 is a multiple of 5, 30 is a multiple of 5. அப்ப இது எல்லாமே இந்த ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் குள்ள தான் இருக்குது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு சில எலிமெண்ட்ஸையோ இல்ல எல்லா எலிமெண்ட்ஸையுமோ, சப்செட்னா என்னது, ஒரு சில எலிமெண்ட்ஸ் வரலாம், எல்லா எலிமெண்ட்ஸும் வரலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சப்செட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச், வெனிலா, இது மூணையுமே ஒரு செட்டா எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்ப இதுவும் இதோட சப்செட் தான், எம்டி செட்டும் இதோட சப்செட் தான், ஒரு எலிமெண்டா இருக்குது ஒரு சப்செட் தான், ரெண்டு எலிமெண்டா இருக்குது ஒரு சப்செட் தான். அப்ப ரிலேஷன் இஸ் a subset of A cross B அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன் இஸ் a subset of A cross B. இந்த சிம்பலுக்கு பேரு சப்செட், இந்த சிம்பலுக்கு பேரு சப்செட். ஆர்ங்கிறது ரிலேஷன், ஆர் வந்து A cross B யோட சப்செட். சப்செட்னா என்ன சொன்னேன், ஒரு செட்ல இருக்கிற மொத்த எலிமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி
எடுக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸோ இல்லை எல்லா எலமெண்ட்ஸோ. ஸோ சப்செட் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரிலேஷனுக்கான இன்னொரு ஃபார்மெட் தான். ஸோ ஆர் இஸ் ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிங்கிறது கார்டீசியன் ப்ராடக்ட். அப்போ சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட்ங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது கார்டீசியன் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எடுத்தாலும் அது சப்செட்டு தான். இதில் இருக்க எலமெண்ட்டை எடுக்காட்டி அது சப்செட்டு தான். ஒரு எலமெண்ட்டாக எடுத்தாலும் சப்செட்டு தான். பேர்ஸாக எடுத்தாலும் சப்செட்டு தான். த்ரீஸாக எடுத்தாலும் சப்செட்டு தான். எல்லாமே சப்செட்டு தான். ஸோ ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் that satisfy ரிலேஷன்ஷிப். அந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணலாம். சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் அந்த இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரிலேஷன் ஆர், இதுதான் ரிலேஷன் ஆர். இதுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏங்கிறதா கண்டிஷன். அப்போ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அது பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கணும். இப்போ வந்து நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கண்டிஷனோட தான் நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.